ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா எப்பவுமே நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறோம். ஆனா டிஃப்ரெண்டா டைப்ஸ் பண்ணியும் நம்மளால மெசேஜ் அனுப்ப முடியும். ஆனா அது யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா டிபெண்ட் டைப் பண்றது, எப்படி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுன்னு நான் சொல்றேன். டிப் 1, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ட்ரிக்ஸ். இந்த ஃபார்மேட் ட்ரிக்ஸ்னா என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்ல நீங்க யாருக்காச்சும் போல்டா மெசேஜ் அனுப்பணும்னா, அனுப்புற மெசேஜுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார், பின்னாடி ஒரு ஸ்டார் போட்டு அம்சிங்கன்னா பார்க்க இந்த மாதிரி போல்டா தெரியும். உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டைல்ல எழுதணும்னா இந்த மாதிரி சிம்பிள் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா பார்க்க சும்மா சூப்பரா இருக்கும். இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் உங்கள் மெசேஜை அழகாகவும் வித்தியாசமாகவும் காட்டும். டிப் 2, எமோஜி சீக்கிரம் ஆக்சஸ் பண்றதுக்கு எமோஜிஸ் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஆனா உங்க கீபோர்ட்ல ஸ்மைல் அல்லது ஹார்ட் டைப்பிங் பண்ணீங்கன்னா அப்போதான் எமோஜி சஜஷன் வந்து காட்டும். பிறகு நீங்களே எமோஜி பேனல் திறக்க வேண்டாம், அதுவே காட்டும். டிப் 3, நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள் ஷார்ட்கட். நீங்கள் எப்பவும் நம்பர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? உங்க ஆண்ட்ராய்டு கீபோர்ட்ல லெட்டர் கீயை லைன் பிரஸ் பண்ணீங்கன்னா அதை வச்சு நம்பர்ஸ் வச்சு டைப் பண்ணலாம். உதாரணம், கே கீ ஐயா லாங் பிரஸ் பண்ணி ஒன்று வரும், அல்லது நம்பர் கீ ஸ்வைப் பண்ணீங்கன்னு சிம்பிள்ஸ் டைப் பண்ணலாம். இதனால் டைப்பிங் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிப் 4, வாய்ஸ் டைப்பிங் ஷார்ட்கட். இதெல்லாம் விட ரொம்ப ஈஸியான ட்ரிக் எதுன்னு கேட்டீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் தான் சொல்லுவேன். கீபோர்ட்ல மைக் மாதிரி இருக்கிற பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது அப்படியே டைப் பண்ணும். நீங்க தமிழ்ல வேணும்னாலும் சொன்னீங்கனாலும் டைப் பண்ணும். லாங்குவேஜ் மாத்தினீங்கன்னா போதும், எந்த லாங்குவேஜ்ல மாத்திட்டு சொன்னீங்கன்னா டைப் பண்ணும். இந்த வாட்ஸ்அப் டைப்பிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த டிப்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிஜி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.